அதிக தகுதியானதுன்றாங்க. அதை செஞ்சோமா? அதை செய்ய தயாரா இல்ல. ஹஜ்ஜ நிறைவேற்றணும். அதுபோல என்ன செய்யலாம்? ரசூலுல்லாஹ் காணோம். ஊர் மக்கள் எல்லாம் தெருவில் பேசிட்டு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க தெரியுமா? எந்த பக்கம் அந்த சத்தம் வருதோ அங்கிருந்து தன்னந்தனியாக அபூ தல்ஹாவுடைய அந்த குதிரையில ஏறி மின்னலன காற்றென பறந்து வந்தார்கள். வேகமா வந்து லம் துராவு பயப்படாதீங்க, பயப்படணுமே இல்ல. அதாவது இந்த சலசலப்பு கேட்ட உடனே இந்த மக்கள் எல்லாம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவங்க வெளியே வர்றாங்க. எதிர்த்தாப்புல அபூ தல்ஹா வீடு, அவர்கிட்ட உள்ள குதிரையை உடனே வாங்கி கொண்டு எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி அவங்க வர்றாங்க. தன்னந்தனியா துணைக்கு ஆள கூப்பிடல. எதிரிகள் படை வருதான்னு பார்ப்பதற்காக வேண்டி வேற ஒரு ஆளை அனுப்பிவிடுவோமே இல்லாம நம்ம தனியா போறோமே, நம்ம உயிருக்கு என்ன ஆகும் என்று சிந்திக்காமல் தன்னந்தனியாக பல கிலோமீட்டர் ஓடி எந்த நடமாட்டமும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு திரும்பி வந்து சொல்லும் போதுதான் பாக்குறாங்க, என்னடா இது நம்மளே லேட்டா போய் பதுங்கி வர்றோம் வெளியே, இந்த ஆள் அதுக்கு முந்தைய போயிட்டு தன்னந்தனியா யாரையும். இதான் தைரியம் என்பது. தைரியம் என்ன? இது தைரியம், இதான் துணிச்சல். மரணத்தை சந்திக்க தயார். மரணத்துக்கு நான் பயப்பட மாட்டேன்னு ஒருத்தன் நின்றானா அதுக்கு பேர் தைரியம். அடிக்கிறதுக்கு பேர் தைரியம் இல்ல, சாவ துணிஞ்சதுக்கு பேர் தான் தைரியம். ரெட்டின்னு போனாரா இல்லையா? ஒரு யுத்தத்துக்கு போய்விட்டு வருகிறார்கள். போய்விட்டு வந்து ஒரு மரத்தடியில் இளைப்பாறுகிறார்கள். அந்த மரத்தடியில் வாழை தொங்க விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க எல்லாம் போய் வெவ்வேறு இடத்துல தங்கிக்கிறீங்க, நான் அப்படி தனியா படுத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க படுத்து விட்டார்கள். அவங்களும் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போமேன்னு சொல்லி சஹாபாக்கள் ஆளுக்கு ஒரு மரத்தை நோக்கி போயிட்டார்கள். அப்ப ஒரு ஆளு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து, எதிரி படையை சேர்ந்த ஒரு ஆளு அந்த கூட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து, இது நல்ல சந்தர்ப்பம், தனியா படுத்து கிடக்கிறாரு, வாழை வேற தொங்க போட்டிருக்கிறாரு, கதையை முடிச்சிருவோம்னு சொல்லி வாழை உருவிக்கொண்டு, முகமதே என்ன சொல்றேங்கிற கொஞ்சம் கூட கலங்காம எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டு, என்னப்பா இப்ப யாரு என்னை காப்பாத்துவா, என்ன அல்லாஹ் காப்பாத்துவான் அப்படி ஒண்ணுமே ஒரு அலட்டிக்கிறாம சாதாரணமா சொல்றாங்க. அல்லாஹ் காப்பாத்துவா ஆடி போய் அவங்க கையில் உள்ள வாழ்க்கையில அதை நபிகள் எடுத்துக்கொண்டு இப்ப உன்னை யாரு காப்பாத்துவா, உங்களை தவிர யாரும் காப்பாற்ற இயலாது. உடனே சஹாபாக்களை கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி நடந்து போச்சு, இவனை கூட பத்திரமா விட்டுட்டு வாங்க. அதாவது அவன் மிரட்டும் போது கூப்பிடல பாருங்க, ஃபேஸ் பண்ணி முறியடிச்சு தான் கூப்பிட்டாங்க. எப்ப கூப்பிடல? சஹாபாக்கள் நான் ரவுண்ட் அப்படி ரவுண்ட் கட்டிருப்பாங்க, அவன் காலியா இருப்பான். ஒரு சவுண்ட் கொடுத்திருந்தா ரவுண்ட் கட்டிருப்பாங்கல்ல, கூப்பிடல. தன்னந்தனியாக நின்று ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம். யுத்த களத்திலே, உஹது போர்க்களத்திலே எல்லாம் ஓடிட்டாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனா நபி அனன் நபியு லா கதிப் அனபுன் அப்துல் முத்தலிப், நான் நபி, பொய்யன் இல்லை, நான் எதுக்கு பயப்படுறேன், எல்லாம் விட்டுட்டு போ, நான் அல்லாஹ்வுடைய தூதன். அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, வீரண்டா அவர் தான் நிக்கிறாரு, தைரியம். ஒரு கொள்கையை சொல்றோம். இன்னைக்கு தாராபுரத்தில் அம்புடு ஜமாத்து எதிர்க்குது, 10 பேர் முழங்குறான, இந்த தைரியம் அவனுக்கு எப்படி கிடைச்சது? நீங்க ஊர்லாம் சேர்ந்து அக்கிரமத்தை பண்ணா நாங்க பயந்துருவோமா? நீங்க ஊர் விளக்கிறீங்கன்னா நாங்க பின்வாங்கி ஓடிடுவோமா? அடிச்சு பாத்தீங்க, உரைச்சு பாத்தீங்க, ஊர் நீங்க செஞ்சு பாத்தீங்க, கொஞ்சம் நெஞ்சமா படுத்தீங்க 25 வருஷமாக. ஒரு காலம் உங்களால் வெல்ல முடியாது. நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி நிற்போம். அந்த தைரியத்தை யார் கொடுத்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 360 சிலைகளை வைத்து வழிபடுகின்ற அந்த பாத்திலான ஆலயத்துக்குள்ளே நுழைந்து, இது கற்சிலைகள், இது பேசாது, இதுக்கு சக்தி இல்லை, இதை வணங்காது என்று சொல்லி அடி வாங்கினாரே, அந்த தைரியம் உலகத்தில் எவனுக்கு இருக்கிறது? ஒரு தவறான கொள்கை என்று சொன்னால் அதை நெஞ்ச நிமிர்த்து சொல்வார். ஊரை விட்டு ஒதுக்குனாலும் சொல்வார். தாய்வுல வாங்கின அடிக்கு மேலையா? ஒரு மனிதன் பின்வாங்கி ஓடுவதாக இருந்தால் அந்த தாய்வு என்ற நகரத்திலே போய் மக்காவுல சொல்லி சொல்லி பார்க்கறாங்க, கேட்க மாட்டேங்கிறான். தாய்வுக்கு போறாங்க, சின்ன பசங்களை எல்லாம் விட்டு அடிக்க விட்டு, கிறுக்கம் பைத்தியக்கார மாதிரி ஓட ஓட விரட்ட விட்டு, ரத்த சொட்ட சொட்ட திரும்ப தாயகத்துக்கு வர்றாங்க. அந்த இழிவையும் அந்த கேவலத்தையும் சுமந்தால், அம்மாடி இன்னையோட இந்த வேலை நமக்கு வேணாம் அப்படின்னு நம்ம எல்லாம் வந்திருப்போம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீரத்தை, அவருடைய துணிச்சலை முன்மாதிரியாக கொண்ட ஒருத்தன் பின்வாங்க மாட்டான். ஜமாத்தாளருக்கு சொல்லிக் கொள்கிறேன், நபிகள் நாயகம் தொழுதபடி நாங்கள் தொழுகிறோம், நெஞ்சிலே கை கட்டுகிறோம் என்றால் அந்த நபி வழியில் அவர் செய்தார், அவர் செஞ்சதை நாங்கள் செய்வோம்.
நீங்க ஊர் வழக்கத்துக்கோ உலகத்து வழக்கத்துக்கோ உங்க அஜர்த்துமார்களுக்கோ கேட்டுக்கொண்டு அந்த மாமனிதருடைய சுண்ணத்தை விட மாட்டோம். அடிச்சாலும் அதைத்தான் செய்வோம், உதைச்சாலும் அதைத்தான் செய்வோம். ஊரை விட்டு நீக்கினாலும் உங்கள் தொழுகையை பாழாக்கி விடாதீர்கள். நபி வழியே நம்மளி என்கிறீர்கள். இதுவரைக்கும் கேட்டது மட்டும் உங்களுக்கு இனிக்கும். இப்ப சொல்றதா கசக்க போறதா சொல்ல போறேன். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் இனிக்குது. இதெல்லாம் பெரிய கஷ்டம் கிடையாது. தத்துவம் அப்படி ரசிக்கிறீங்க, கடைபிடிக்கிறீங்களா? நபி வழியே நம் வழின்னு சொல்லக்கூடிய நீங்கள் முக்கியமான வணக்கம் தொழுகை. ரசூலுல்லாஹ் நெஞ்சில தான் கட்டினார்கள். இப்படி கட்டி எத்தனை ஒரு தொழுகிறீங்க? இப்படியே கட்டினாங்க, நிரூபிக்க ஏழுமா? அப்ப ஐங்கால தொழுகையை தொழுகிறீர்கள். இது பொம்பளைக்கு உள்ளதுட்டாங்க. பொம்பளை தான் இப்படி கட்டணும், ஆம்பளை இப்படி கட்டணும். அடே பொம்பளை இப்படி கட்டணும், ஆம்பளை இப்படி கட்டணும் உனக்கு சொன்னவன் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னாரா? நபி சொன்னாரா? அவர் இப்படி கட்டு தந்தாரா? ஆணுக்கு பெண்ணுக்கு தனித்தனி தொழுகை இருக்குன்னு அவர் சொன்னாரா? ஆண்களுக்கு என்ன தொழுகை அதுதான் பெண்களுக்கும். மாதவிடாய் நேரத்தில் தொழக்கூடாது என்பதுதான் தனி சட்டம், உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரி தொழுகை. தொழுகையை நாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கைகளை உயர்த்த வேண்டும், தக்பீர் கட்டும் போது உயர்த்த வேண்டும், ருக்குவுக்கு போகும்போது உயர்த்த வேண்டும், ருக்குவில் இருந்து எழுந்திருக்கும் போது உயர்த்த வேண்டும். இப்படி நபிகள் நாயகம் சொன்னார். இப்னு உமர் அறிவிக்கிற ஹதீஸ் புகாரியில, முஸ்லிமில, அபூதாவுதுல எல்லா நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சுன்னத்தை நீங்கள் பாழாக்கிறீர்கள். நபி வழி நம் வழி மீலாதுலா கொண்டாடுறது நபி வழியா? இந்த நபி வழி எங்கே? உங்களுடைய தொழுகையை பாழாக்கி விட்டு மறுமையில் எப்படி வெற்றி பெறுவீர்கள்? கஷ்டப்பட்டு தொழுகிறீங்க. தொழுகிற முறை அவர் சொன்னபடி இல்லாட்டி எப்படிங்க எடுக்கணும்? அதுக்கு தானே அவர் அனுப்பினா. அல்லாஹ் எதுக்கு அவங்களை அனுப்பினா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தொழுகிறதை கற்றுத் தருவதற்குத்தான், நோன்பை கற்றுத் தருவதற்குத்தான், ஜக்காத்தை கற்றுத் தருவதற்குத்தான், ஹஜ்ஜை கற்றுத் தருவதற்குத்தான், உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத் தருவதற்குத்தான் அவங்கள அல்லாஹ் அனுப்பினார். நீங்க என்ன பண்றீங்க? தொழுகையை நாசமாக்கி கொண்டிருக்கிறீர்கள், நோன்பை நாசமாக்கி கொண்டிருக்கிறீர்கள், புது புது தொழுகையில உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ரமலானில் 8 ரக்காத் தொழுதார்கள் என்று ஆதாரம் இருக்கிறது. 20 தொழுதார்கள் என்று எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? நபிகள் நாயகத்தை தூக்கி எறிந்துவிட்டு அஜர்த்து சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், அபூபக்கர் சொன்னார், உமர் சொன்னார். அபூபக்கர் உமர்லாம் நல்ல ஆளுக்கா? ரசூலுல்லாஹ்வோட பெரிய ஆளுங்களா? நபிகள் நாயகத்துக்கு நல்ல ஆளுங்களா? அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வருமா அவங்களுக்கெல்லாம்? அல்லாஹ்ட்ட இருந்து மார்க்கம் அவங்க வழியா தான் நமக்கு கிடைக்குமா? குர்ஆன் அவங்க வழியா தான் வந்துச்சா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதைத்தான் உங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் 8 ரக்காத் தொழுவதற்கு பதிலாக ரமலானிலே 20 ரக்காத்தை தொழுகிறீர்கள். இது எப்படி? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மேல பெரிய ஆளியா? இதை சொல்லி தந்த ஆளு உங்களுக்கு யாரு? இந்த உலமாக்கள்கிட்ட போய் கேளுங்க, நபிகள் நாயகம் செஞ்சாங்களான்னு போய் கேட்க சொல்லுங்க பார்ப்போம். நபிகள் நாயகம் செஞ்சதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸை எடுத்து காட்டினால் 10 லட்சம் ரூபாய் தருணம் அறிவிச்சிருக்கோம். 25 வருஷமா ஒருத்தர் வாங்கிட்டு போக காணோம். வச்சுக்கிட்டு அர்த்தம் கிடையாது. இல்ல ஆதாரம் காட்டையில, கேமராவுக்கு காட்டையில. அத்தஹியாத்தில் அமர்ந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை அசைத்தார்கள் என்று வாயில் இப்னு ஹுஜர் என்ற சஹாபி அத்தஹியாத்தில் வலது கையை வலது தொடையில் வைத்தார்கள், இடது கையை இடது தொடையில் வைத்தார்கள், 3 விரல்களை மடக்கினார்கள், 2 விரலை மடக்கினார்கள், இந்த நடுவிரலையும் ஆட்காட்டி விரலையும் வளையமா போட்டார்கள், ஆட்காட்டி விரலை நெஞ்சாங்க அசைத்துக் கொண்டிருந்தார்கள். நான் பார்த்தேன். வாயில் இப்னு ஹுஜர்ங்கிற சஹாபி கண்ணால பார்த்துட்டு ஐ விட்னஸ், நேரடி சாட்சியத்தோட அவர் சொல்லுகிறார். முஸ்னத் அஹ்மதுல, தாரமியில, நஸையில, இன்னும் பல இப்னு ஹுஸைமாவுல, இப்னு ஹிப்பான்ல, இன்னும் ஏராளமான நூல்கள்ல ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சுன்னத்தை, இந்த நபி வழியை மனிதர்களுக்கு பயந்து கொண்டு நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். பாதி ஒரு மாதிரியை பார்ப்பீங்க. எவனை என்னிட பார்த்துட்டு போடா, நான் அந்த முகமது நபி சொன்னதை நான் செய்வேன், என் உயிரை விட மேலாக நான் அவரை மதிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எப்போ மூமினாவீங்க தெரியுமா? லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஒருவன் மூமினாக அந்த சமுதாயத்தில் ஒருவனாக ஆவதாக இருந்தால் அவன் பெற்றோரை விட, அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, அகில உலக மக்களை விட என்னை நேசிக்காதவரை